ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தினம் தினம் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜூஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஜூஸ் எப்படி பண்ணுறது, இந்த ஜூஸோட பேர் என்ன, இதோட நன்மைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ இது என்ன ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி ஜூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜூஸ். அதாவது ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த மூன்றையுமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஜூஸ் தான் இந்த ஜூஸ். சரிங்களா? இந்த பழக்கலவை வந்து ஒரு அற்புதமான ஜூஸ். நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து விட்டமின் மினரல் எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸ் தான். இந்த ஜூஸை எப்படி நம்ம ரியலாக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. இது அப்படி இல்லை, ஒரிஜினல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி ஜூஸ். அதாவது ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த மூன்றும் கலந்த ஒரு கலவையான ஒரு ஜூஸை நம்ம எப்படி பண்ணுற பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ஆளுக்கு ஒரு 50 கிராம் போதுமானது. 50 கிராம் நிறையா இருக்கும் ஜூஸு. ஸோ மூணுலேயுமே ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க கரெக்டாக. எடுத்து இது சரியாக நல்லா பொடியாக சின்ன சின்னதாக அறுத்துக்கோங்க. இந்த மாதிரி அறுத்து எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸாக பண்ணிடணும். இந்த ஜூஸில் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. தினம் தினம் இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் நம்ம சொல்கிறேன். இந்த ஜூஸ் இது மாதிரி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அந்த ஃப்ரூட்ஸும் காய்களையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. இந்த அரைக்கிற பொழுது இதில் நீங்கள் எதையுமே சேர்க்கக்கூடாது, ஆட் பண்ணக்கூடாது. அதாவது இனிப்புக்காக எல்லாமே கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா தனியாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு இனிப்பு தெரியும். இதை நீங்கள் அரைச்சி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இனிப்பு கிடைக்காது, ஸ்வீட் இருக்காது. பரவாயில்ல, அப்படி தான் நம்ம சாப்பிடணும் இந்த ஜூஸை எப்பயுமே. இதை அரைச்சிட்டு இதில் நீங்கள் இனிப்புக்கு நீங்கள் எதையுமே சேர்க்கக்கூடாது. அப்போ தான் உங்கள் உடம்புக்கு நல்லது. அதான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். இதில் உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. அந்த காரம் ஒரு மாதிரி கேரட்டு பீட்ரூட் ஒரு கார மாதிரி போயிருக்கும் தொண்டையில் போய். அதை தவிர்க்கணுன்னா லைட்டாக ஒரு லெமன் ஜூஸ் ஒரு அரை டீஸ்பூன் ஊற்றினீங்கன்னா போதும். அவ்வளோதான். ஆப்பிளில் இருக்க ஸ்வீட் போதும். அவ்வளோதான். இதை நம்ம கேரட் நம்ம சாப்பிட்றீங்க, பீட்ரூட் சாப்பிட்றீங்க, ஆப்பிள் சாப்பிட்றீங்க. கேரட்லாம் சாப்பிடும்போது நம்மளுடைய சருமம் இந்த மூணுமே வச்சுக்கோங்களேன், கேரட்டு பீட்ரூட்டு ஆப்பிள் மூணுமே நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காய்கறிகள். அதே மாதிரி இந்த மூணுலேயுமே நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் மூணு பொருள்லையுமே நார் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் நமக்கு செரிமானம் மிக அருமையாக ஆகும். கேரட் சாப்பிட்றா நமக்கு கண் பார்வை மிக சிறப்பாகவே தெரியும். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குது. பீட்ரூட்டில் விட்டமின் B9 இருக்குது. ஆப்பிளில் விட்டமின் சி இருக்குது. இதுலேயும் பாருங்கள் ஏபிசி இந்த மூணுமே இருக்குது. அதனால் நீங்கள் இதை ரெகுலராக சாப்பிட்லாம். பீட்ரூட்டை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கல்லீரல் பிரச்சனை வராது, புற்றுநோய் வராது, நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா அருமையாக பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமானது. இதுலேயும் நார் சத்து அதிகமாக இருக்குது. உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஜூஸை ரெகுலராக குடிக்கலாம். அது போக இது சாப்பிட்டீங்கன்னா கொழுப்பு சத்துலாம் ஏறாது. அதேமாதிரி ஆப்பிள் ஜூஸ்லேயும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திகளும் இருக்குது. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இதில் நிறைய இருக்குது. அதையும் சாப்பிட்லாம். உங்களுக்கு ஸ்கின் சருமத்தை பாதுகாக்கக்கூடியது. இந்த ஒரு ஜூஸ் இந்த ஜூஸ் நம்ம குடிக்கிற பொழுது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே போல் இந்த ஜூஸ் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே குடிக்கலாம். உடல் எடையை குறைக்கணும், நம்ம உடம்புல ஃபேட்டு கொலஸ்ட்ரால்லாம் சேரக்கூடாது, நல்லா உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணும். வீட்டிலே நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறவங்களா இருந்தால் கூட இதை நீங்கள் குடிக்கலாம். உங்கள் சருமத்தை பாதுகாக்கணும், என்றைக்கு இளமை மாதிரி உங்களுடைய முகம் நல்லா தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜூஸ் குடிக்கிறத வழக்கப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னாலும் இந்த ஜூஸ் நீங்கள் ரெகுலராக செஞ்சு காலையில் இல்லை சாயங்காலம் ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னால் இந்த ஜூஸை ஒரு கப்பு ஃபுல்லாக நீங்கள் குடிச்சிட்டு ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மாதிரி, அதாவது பயிற்சிக்கு முன்னால் சாப்பிடக்கூடிய உணவு மாதிரி இதை சாப்பிட்டுட்டு போய் நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சால் உங்களுக்கு நல்லா எனர்ஜி கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு வயிறு பசிச்சு உங்கள் டயர்டாகாமல்
வச்சுருக்கோம். அதனால் இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஜூஸ் நம்ம லைஃப்பில். ஸோ இதை வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஜூஸ் எப்படி செய்யணும்னு அவங்களும் கற்றுக்கிட்டும் வீட்டில் வந்து செய்யட்டும். ஸோ இது வந்து ஒரிஜினல், எந்த ஒரு சுகர், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், கலர் எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணாமல் இருக்கும். நன்றி நண்பர்களே. மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.